அபிஷேகம் பெற்றுட்டோம். வசனம் தெளிவாக சொல்லுது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்? நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும், பரிசுத்த ஆவியை வச்சுக்கணும். ஆனால் இப்போ நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு துக்கப்படுறாரு, எவ்வளவு வேதனைப்படுறாரு. இன்னும் நான் சொல்கிறேன், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? முதல்ல அது எப்படி ஆவியானவர் வந்துட்டு போவார். இப்போ சிம்சோன் மேலே இறங்கினார். இறங்கின பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சிம்சோனுக்கு நல்லா தெரியுது. அவன் என்ன செய்கிறான்? நான் தேவனுடைய பலத்தினாலே பெலிஸ்தரை ஜெயிப்பேன் அப்படின்னு ஏந்திரிக்கிறான், ஜெயிக்கிறான். ஒரு நாள், அடுத்த முறை நல்லா கவனிங்க, அடுத்த முறை அதே மாதிரி பெலிஸ்தர் வராங்க. அடுத்த முறையும் என்ன வசனம் சொல்லுது? அவன் எழும்பினான், பரிசுத்த கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார்னு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைமும் இறங்கினாரு, ரெண்டாவது டைமும். அப்போ நடுவில் எப்போ போனார்? நான் கேட்கறது புரியுதா? முதல் தடவை இறங்கினா அப்போ அங்கேயே தானே இருக்கணும். ரெண்டாவது தடவையும் இறங்கினார்னு இருக்கு. அப்போ நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவனை விட்டு போயிருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானுமே டிஃபால்ட்டாக என்ன பார்க்குறோம்? தூய ஆவியே வாரும், பரிசுத்த ஆவியே வாரும். நம்ம தான் அபிஷேகம் பெற்று 10 வருஷம் ஆகி போச்சு. இப்போ என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தார், நடுவில் நான் பண்ண சேட்டையில் போயிட்டார். இப்போ எனக்கே என்னவா இருக்கு? சந்தேகமாக இருக்குது. இருக்காரா இல்லையான்ற சந்தேகம் எனக்கே இருக்கு. ஏற்கனவே நமக்குள்ளே வந்தார், அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் சிலரை விட்டு ஆவியானவர் விலகி நிற்கிறார். இருக்கிறாரா? ஏன்னா வசனம் சொல்லுது, பலர் இடத்துல ஆவியானவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார், பலர் இடத்துல ஆவியானவர் விலகி நிற்கிறார். சிம்சனை விட்டு ஆவியானவர் போயிட்டார். திருப்பி அந்த பலன் வருது, சூழ்நிலை வரும்போது வருது. அப்படித்தான் நம்மளுக்குமே பல நேரத்தில் ஆவியானவர் நம்ம பண்ணுற பாவத்தின் போது கூட இருக்கிறதில்ல, விலகி நிற்கிறார். அதுக்கப்புறம் நாம் கெஞ்சி எதாவது பண்ண போது ஆவியானவர் என்ன செய்யறாரு? அடுத்து வராரு. ஆனால் வசனம் சொல்லுது, இந்த மாதிரி போக்குவரத்தாக இருந்தால் கஷ்டம். தேவன் வரும்போது ஆவியானவர் உங்கள் மேலே என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் இருக்கிறவர், அவர் தான் சீல். நீங்கள் சில இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கனை கையில் கொடுத்துருவாங்க. சார் இதை கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு என்ன செய்வாங்க? இப்போ நாங்கள் சில இடத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் என்ன பண்ணிடுவாங்க, டிரான்சிட் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் இருந்துச்சுன்னா அந்த ஏர்லைன்ஸ்காரங்க சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுக்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, சில டோக்கன் கையில் கொடுத்துருவாங்க. சார் இந்த ஏர்போர்ட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் இந்த டோக்கனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க? சாப்பாடு கொடுத்துருவாங்க, நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் அங்கே போயிட்டு டோக்கனை கொடுக்காம, சார் அந்த அங்கே பாஸ்போர்ட் இருக்கு, எனக்கு என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்க. அவங்க அடுத்து என்ன கேட்பாங்க? சார் உங்கள் பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருக்கட்டும், எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு டோக்கன் கொடுத்து வச்சுருந்தோம், அது இருக்கா? இல்லை சார் என் பாஸ்போர்ட்டில் விசா இருக்குது பாருங்கள், நான் விசா வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு சாப்பாடு கொடுங்க. சார் நீங்கள் விசா வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட் வச்சுக்கோங்க, டோக்கன் எங்கே? அடுத்து சார் இந்த ஏர்லைன்ஸ்கார் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், அவர் சொன்னார் தான் இந்த ஃப்ளைட்லேயே நான் வந்தேன், ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க. அவங்க கேட்பான், ஏன்டா நீ பைத்தியமா நீ? நான் திருப்பி உன்னை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்? டோக்கன் எங்கே? இன்றைக்கி நம்ம அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் டோக்கன், மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை, சீல். அவர் தான் நமக்கு டோக்கன். அவர் இருக்கிறாரா? இல்லைங்க, நான் பெரிய சர்ச்சில் மெம்பராக இருக்கேன். தம்பி நீ பெரிய சர்ச்சில் மெம்பராரு, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரா? எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்களாம் சர்ச்சுக்கு வரோம். டேய் நான் கேட்குறது உனக்கு புரியுதா? உங்கள் அப்பா காலம் இல்லை, தாத்தா காலத்துலேருந்து சர்ச்சுக்கு வாங்க. உனக்குள்ள மீட்கப்படும் நாளுக்கு என்று பெற்ற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அவனுக்கே சந்தேகம், நமக்கே சந்தேகம் பல நேரத்தில் வருது. இருக்கிறாரா இல்லையா? இருந்தார், இப்போ இருக்காரான்னு தெரியல. எப்போ இருந்தார்? 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அபிஷேகம் பெற்று விட்டேன். அபிஷேகம் பெற்றீங்க, இன்னைக்கு இருக்கிறாரா? அதுதான் கர்த்தருடைய கேள்வி. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், ஆனால் சில நேரங்களில் அபிஷேகம் நம்ம விட்டு போகும், நமக்கு அது தெரியாது. நம்ம இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்போம். கர்த்தர் வரும்போது, ஏன் நான் இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போவே நமக்கு அது இல்லைன்னு தெரிஞ்சால் நாம் போய் என்ன செஞ்சிடலாம்? புதுப்பித்து கொள்ளலாம், கேட்கலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம். இப்போ உதாரணமாக பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 15:22 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ?
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிறத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்போ நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோம். அதில் முதல் பார்ட் பார்க்குறோம். ராஜாவாக ஏன் நம்ம சவுலை பார்க்குறோன்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு ராஜா. வேதத்தில் இருக்கக்கூடியதான ஃபஸ்ட்டு கிங் அவர் தான். நம்ம தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதில்லை, ஃபஸ்ட்டு கிங்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனால் சவுல் அபிஷேகம் பண்ணும்போது சவுலுக்கு தெரியும் கர்த்தர் தன்னை அபிஷேகம் பண்ணார். யாரை வச்சு பண்ணார்? சாமுவேலை வச்சு பண்ணார். ஆனால் கர்த்தர் அவரை தள்ளினது சவுலுக்கு தெரியுமா? வாசிங்க, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? அப்ப நல்லா வசனம் சொல்லுது பாருங்க. அபிஷேகம் பண்ணும் போது சவுலுக்கு தெரியுது கர்த்தர் ராஜாவா என்ன பண்ணியிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் புறக்கணித்து தள்ளின, அவர் சொல்றார் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக. இது எப்ப நடந்துச்சு? பெரிய கொடுமை என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினது ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷமே தள்ளிட்டார். அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று, அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அதில் கர்த்தருக்கும் சவுலுக்கும் பிரச்சனை வருது. 14வது வசனம், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனம் தெளிவா இருக்கு. ராஜ்யபாரம் போயிருச்சு. எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். சவுல் எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தாரு? 40 வருஷம் ராஜாவா இருக்கிறாரு. அடுத்த 38 வருஷம் சவுலுக்கு தெரியாது தான் ராஜா இல்லை என்று. ஆனால் அவன் ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ராஜா. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் புறக்கணித்து தள்ளப்பட்டவன். அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போனதே அவனுக்கு தெரியாது. இதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை புறக்கணித்து தள்ளினேன். அதை யார் சொன்னா? சாமுவேல் சொல்லிட்டான், கர்த்தர் உன்னை தள்ளினார் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து 15ஆம் அதிகாரம் 23, ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். 2 தடவை ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, நீ ராஜா கிடையாது, நீ ராஜா கிடையாது. ஆனால் சவுலுக்கு உணர்வே இல்லை பாருங்க, நான் தான் ராஜா, நான் தான் ராஜா. ஏன்? கர்த்தர் ஒரு நாள் என்ன அபிஷேகம் பண்ண. ஆமா, ஒரு நாள் அபிஷேகம் பண்ண எந்த சாமுவேலை வைத்து அபிஷேகம் பண்ணாரோ அதே சாமுவேலை வைத்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளினேன். சொல்லியாச்சு, ஆண்டவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 38 வருஷம் சவுல் தன்னை ராஜாவா நினைச்சுக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரியதான ஒரு கொடுமை பாருங்க. பைபிள்ல சொல்லுது, கர்த்தருடைய பார்வைக்கு அவன் ராஜாவே கிடையாது. இந்த மாதிரி நிலைமையில் தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. எது? என் மேல் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கு. அன்னைக்கு சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் இன்னைக்கு என்ன ராஜாவும் ஆசாரியனுமாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் பண்ண அபிஷேகமான அந்த ராஜாவும் ஆசாரியும் என்கிற அபிஷேகம், அந்த கிரீடம் இன்னும் நம்ம மேல் இருக்கிறதா? என்னைக்கு போச்சு? வசனம் சொல்லுது, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இந்த வசனத்தை பேசிட்டு இருக்கும்போது, இந்த வசனத்தை எடுக்கும்போது, நேற்று நானும் இன்னொரு ஊழியக்காரரும் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார். அப்போ இந்த ரெஃபரன்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த செய்தியை வேற ஒரு காரணத்துக்கு கொடுக்கும் போது இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். எப்படின்னு கேட்டால், இப்போது சவுல் எடுத்து வச்சிருக்கிற அமலேக்கியர் மாடெல்லாம் இருக்குல்ல, அவன் எதுக்காக எடுத்து வச்சிருக்கிறான்? கர்த்தருக்காக என்ன செய்கிறான்? பலிக்காக எடுத்து வச்சான். அவன் எதுக்கு எடுத்து வச்சான்றது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன சொன்னான்? அஃபிஷியல் ரெக்கார்டு என்ன? ராஜா என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்காக வைக்கிறேன். அப்போ கர்த்தர் கேட்குறாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நான் உனக்கு ஒன்று சொன்னேன், நீ எனக்காக அதை மீறி செய்கிற. ஆனால் காரணம் கேட்டால் எனக்காகன்னு சொல்கிற. இந்த இடத்துல விஷயம் புரியுதா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை அதை கொல்ல சொன்னேன், நீ அதை கொல்லாமல் வச்சிருக்கிற. ஏன் கொல்லாமல் வச்சிருக்கிறன்னா எதுக்காக வச்சிருக்கிற? உங்களுக்காக தான் சொல்ற. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு பேரு நீ என் வார்த்தையை புறக்கணிச்சிட்டேன்றார். கர்த்தர் ஒன்று சொன்னா அதை 100% செய்யணும்.
ஆவியானவர் ஒன்று சொன்னால் அதை 100% செய்யணும். அதில் நீங்கள் உங்களுடைய ஞானத்தையோ உங்களுடைய அறிவையோ அல்லது உங்களுடையதான அதிமேதாவித்தனத்தையோ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நேற்று என்ன பேசிகிட்டு இருந்தோம், கர்த்தர் உங்களை ஒரு ஊழியத்தின் பாதையாக கூட இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக கூட இருக்கட்டுமே, உங்களை ஒரு அழைப்புக்கு அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பில் நம்மால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய மிக்ஸ் பண்ணுவான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போது ஒருத்தர் ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார், இந்த ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லிடுவார். அது அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சது உண்மைதான், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு டிகிரி முடிச்சுட்டு போயிடுங்க. எதுக்கு எதுக்கு? கர்த்தர் உன்னை இந்த வேலை செய்ய சொன்னார், இந்த வேலைக்கு அந்த டிகிரி கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, டிகிரி முடிச்சுட்டு போயிடுங்க. எதுக்கு இந்த டிகிரி முடிச்சுட்டு வரணும்? இல்லை, அப்படி ஒருவேளை நாளைக்கு பின்ன மினிஸ்ட்ரியில் ஏதாவது பிரச்சனை வந்தால், அப்போ உன்னுடைய மைண்டில் ஆரம்பிக்கும் போதே நீ என்ன சொல்லி கொடுக்குற? கர்த்தரை நம்பி போகிறவனுக்கு சொல்கிற, பிரச்சனை வந்தால் திருப்பி வந்துரு, டிகிரி உதவும். நீ நம்பி போகிற கர்த்தர் கடைசி வரைக்கும் உதவாரு கிடையாது. பிரச்சனை வந்தால் நடுவில் எது உதவும்? இப்போ சொல்கிறேன், படிக்கக்கூடாதுங்கிறது என் கான்செப்ட் இல்லை. உன்னை கர்த்தர் பிரத்யேக அழைப்புக்கு அழைச்சிருக்கும் போது நீ அதுக்கு ஏற்றபடி தான் போகணும். நீ அதுக்கு ஏற்றபடி தான் என்ன செஞ்சுருக்கணும்? போகணும். நீங்கள் நடுவில் உங்கள் ஞானத்தை என்ன பண்ணுவீங்க? மிக்ஸ் பண்ணுவீங்க. இப்போது மோசேக்கு பயங்கரமான ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? எகிப்தின் கலைகளிலே அவன் வல்லவன், வாக்கிலே வல்லவன், எகிப்தின் கலைகளிலே சிறந்தவன். அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது. இப்போ கர்த்தருக்கு மோசையை வச்சு என்ன கட்டணும்? ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும். ஆனால் மோசே கிட்ட இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் என்ன தெரியுமா? இஜிப்சியன் மெத்தடு. ஈஜிப்டில் பெஸ்ட் கட்டுவார் அவர், பயங்கரமாக கட்டுவார். இப்போ கர்த்தர் கூப்பிட்டாரு, மோசே நம்ம ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவோமா? பேஷா, செமையாக கட்டிடுவோம். நான் எகிப்தில் ராமசேஸுக்கு ஒரு ஊரையே கட்டியிருக்கிறேன், நீங்கள் என்ன எப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், எப்படி கட்டி கொடுக்குறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், எப்படி கட்டணும்னு நானே சொல்கிறேன். சரி விடுங்க, பொருளெல்லாம் நல்லா காஸ்ட்லியாக போட்டு சில ஆளை நம்ம கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, பிரதர் ஆண்டவருக்கு சர்ச்சு கட்டுறோம் பிரதர், எப்படி கட்டுறோம் தெரியுமா? நீ எப்படி கட்டாத, நான் சொல்கிறபடி கட்டு. சரி விடுங்க, பொருளெல்லாம் காஸ்ட்லியாக போட்டுருவோம், அதுவும் போடப்படாது. பொருளும் நானே சொல்லுவேன், அந்த பொருள் தான் போடணும், இந்த கம்பெனியில் தான் போய் நீ வாங்கணும். சரி ஓகே, கட்டுற ஆள் தி பெஸ்ட்டு ஆர்கிடெக்டு ஈஜிப்ட்லேருந்து வர வச்சுருவோம், சூப்பராக கட்டுவான். அதுவும் கூடாது, அதுவும் கீழே ஒருத்தன் கீழே இருக்கான் பெசலியல்னு, அவனையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? உட்காந்து நின்று பாரு, கட்டுறதை என்ன செய்ய பாரு. கட்டுற பொருள் கூடாரத்துக்குள்ளே இருக்கு, கட்டுற பிளான் மலையில் காமிச்சனே அதே மாதிரி கட்டு, கட்டுற ஆள் அவனும் கீழே இருக்கான். நான் என்ன பண்ணணும்? இவெல்லாம் ஒழுங்காக சரியான மட்டும் பாரு. ஆண்டவரே, நான் எகிப்தில் ராமசேஸ் கட்டினேன், அதனால தான் சொல்கிறேன். நீ எபிரேய கட்டடக்கலையை படிச்சிருந்தீன்னா நான் உன்னை வச்சு எபிரேய கட்டடத்தை கட்டுவேன். நீ படித்ததெல்லாம் என்னது? எகிப்திலுடைய ஞானம். இப்போ எனக்கு அந்த ஞானம் வேணாம். எனக்கு என்ன தெரியுமா வேணும்? நான் சொல்லுகிறதை கீழே கட்டுவதற்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆள் எனக்கு வேணும். இன்னைக்கு இதுதான் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. கர்த்தர் உன்னை கூப்பிட்டு ஒரு வேலை செய்ய சொன்னா அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. இதை தாண்டி என்ன பண்றது? அந்த ஞானத்தை உள்ள கொண்டு வந்து சேர்க்கறது, அவங்க கிட்ட இருக்கிற அனுபவத்தை கொண்டாந்து கொட்டுறது. இதே வேலையை ஆண்டவர் சாலமோன்ட்டையும் செய்வார். தாவீது அந்த பிளானை கொண்டாந்து கொடுத்துட்டு சொல்லுவார், கர்த்தர் உனக்கு சொன்னதுபடி செய்வதற்கு நீ எச்சரிக்கை ஆயிரு. ஏன்? நீ ரொம்ப ஞான சாலமோன், நீ அடித்து புழிஞ்சு கட்டிடுவ, அடி பின்னி எடுத்துருவ, அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. அதெல்லாம் நீ உன் அரண்மனையை கட்டுறதுல வச்சுக்கோ, என்னுடைய ஆலயத்தை நான் சொல்கிறபடி தான் நீ கட்டணும். அதுதான் ப்ரொசீஜர். இன்னைக்கு பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் கிடையாது. பலி யாருக்கு செலுத்துகிறோம்? கர்த்தருக்கு தானே செலுத்துகிறோம். பலியை சூப்பராக செலுத்துவோம். எப்படி பலி செலுத்துவ பாருங்க, அவங்க கோழி கொடுக்குறாங்க,
அவர் ஒட்டகம் கொடுக்குறாரு, நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம், 2 டைனோசரை கொடுக்குறோம். என்ன சொல்கிறீங்க? ஏன் ஆண்டவருக்கு செய்யணுமோ சும்மா பெருசாக செய்யணுங்க? ஆண்டவர் சொல்கிறார், இது பாரு, நேராக போய் 1 வயசில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கொடு. ஆண்டவரே, அது 300 ரூபா கூட வராது, உனக்கு விலை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய காரியம். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் இருக்கான். அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கர்த்தருக்கு தி பெஸ்ட்டாக செய்யணும். உன் எண்ணம் நல்லது, உன் பலி நல்லது. கர்த்தர் அதை விரும்பவில்லை. கர்த்தர் எதை விரும்புகிறார் தெரியுமா? கீழ்ப்படிதலை விரும்புகிறார். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை விட நீ தான் எனக்கு முக்கியம். உன் கையில் இருக்கிற கிட்டாரை விட, உன் கையில் இருக்கிற கீபோர்டை விட, உன் கையில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் நாலேஜை விட, உன் கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான உலகத்தின் அனுபவத்தை விட எனக்கு நீ தான் முக்கியம். ஏன்? இது எல்லாத்தையும் நான் உலகத்தில் இருக்கிற யார்கிட்ட வேணா வாங்கிப்பேன், ஆனால் கீழ்ப்படிதல் உங்ககிட்ட மட்டும்தான் நான் வாங்க முடியும். இன்னைக்கு ஏன் கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார்? தி பெஸ்ட் இருக்கிற நல்ல கொழுமையானதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். எதுக்கு? கர்த்தருக்கு. நானே வேணாங்கிற, நீ என்ன எனக்கு செய்கிற? சிலர் அதுதான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு. கர்த்தர் இவனுடைய அபிஷேகம் எங்கே போச்சு? கர்த்தர் அன்னைக்கும் அதே தேவன் தான், இன்னைக்கும் அதே தேவன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்னைக்கு வெளியே ஒரு ஆலயத்தை கட்டினார், இன்னைக்கு உள்ள ஒரு ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறார். அன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்குற பலியும் இன்னைக்கு எதிர்பார்க்குற பலியும் ஒன்று தான். அது வெளியரங்கமா, இது ஸ்பிரிச்சுவலா. அப்போ ஸ்பிரிச்சுவலா கர்த்தர் எதிர்பார்க்கும் போது உன் பலி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா? கீழ்ப்படிதல் உள்ளதாக. ஆண்டவர் என்ன சொன்னார் அதாங்க. நமக்கு ஆசை இருக்குது, பாசம் இருக்குது, ஆண்டவர் மேலே ரொம்ப வைராகியம் இருக்குது. சிலர்லாம் சொல்கிறாங்க பாருங்க, உலக பிரகாரமான ஒரு மனுஷன் லைட் மியூசிக் நடத்தும் போதே கலர் கலராக லைட்டை போட்டு, ஸ்பீக்கரை போட்டு, சவுண்டை போட்டு, சும்மா கிராண்டாக 25 லட்சம் ரூபா செலவு பண்ணி அவனுடைய கடவுளுக்கு நடத்துகிறான். நான் ஏன் கடவுளுக்கு நடத்த போனேன் அப்படின்னா, நான் எப்படி நடத்துவேன் தெரியுமா? அவனை விட 2 மடங்கு செலவு பண்ணி கிராண்டாக நடத்துவேன். கர்த்தர் கேட்குறாரு, கிராண்ட்னஸ்னால ஒருத்தன் ரட்சிக்கப்படுவானா, விசுவாசத்தினால ஒருத்தன் ரட்சிக்கப்படுவானா? நீ இவ்வளவும் நடத்துறது எதுக்காக? அல்டிமேட்டாக சோல் வின்னிங். இது ஒரே விஷயம்தான். இதை தவிர்த்து கிறிஸ்தவத்தில் வேறக்கு மீட்டிங்கே கிடையாது. எதை செய்தாலும் சோல் வின்னிங் தான் பேஸ். அந்த சோல் வின்னிங்கிறது நீ போடுற லைட்லையோ, நீ வைக்கிற மைக்கிலையோ, நீ பேக்கிற பாக்ஸ்லையோ இல்லை. அது எதில் இருக்குது? உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தில் இருக்குது.